வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது என் கட்சியை பொறுத்தவரை நான் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் தான் பவர் சென்டர். எனக்கு மேலே யாருமே கிடையாது. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நான் தான் முடிவெடுப்பேன். என்னை தேடி தான் எல்லோரும் வரணும் அப்படின்னா விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே சொன்னார், வந்த பின்னாலே கூட சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஆதவ் அர்ஜுனா கையில் தான் எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட் முதல் போட்ட நபர் அவர் முதலமைச்சர், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு விஜய் இருக்கின்றார். அதனால் எல்லாமே ஆதவ் அர்ஜுனாவை நோக்கி தான் செல்லக்கூடிய ஒரு சூழல். ஒரு மனு கொடுக்கறதா இருக்கட்டும், விஜயை பார்க்குறதா இருக்கட்டும், மற்றபடி அமைச்சரை ஒரு அட்வைஸ் கேட்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அதில் எழுதிடணுமா பர்சனல் மீட்டிங்கா இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்கா அப்படின்னு எழுதிடணுமா. பர்சனல்னா அது ரொம்ப லேட்டாக கூப்பிடுவாங்க போல இருக்கு. பிஸ்னஸ் அப்படின்னா உடனுக்குடனே என்ன ஆக்ஷன், அது 2 நாளைக்கு முன்னால் 3 நாளைக்கு முன்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கிடணுமா ஆதவ் அர்ஜுனாட்ட. அதே நேரத்தில் அவங்களுடைய பிஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, போனோம்னா இப்போலாம் பார்க்கலாம் முடியாதுங்க. ஆமாம், ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார், உடனுக்குடனே பண்ண முடியாது அப்படின்னு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பந்தாக்கள், மற்றபடி அட்ராசிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டாம்பிகத்தில் இன்றைக்கி தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா வகையில் முதல் போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு அதன் அடிப்படையில் முதலமைச்சராக விஜய் வந்துட்டார். விஜய்க்கு ஒன்லி மாஸ், அவர் முகத்தை வச்சு தாவேகா. அதே மாதிரி தாவேகால காசை வச்சு ஆதவ் அர்ஜுனா காசை வச்சு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா. அந்த அடிப்படையில் 2 பேரும் இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்து செல்லக்கூடிய காளைகளை போல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆதிக்கம் ஃபுல்லாகவே ஆதவ் அர்ஜுனாவுடைய கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப வரும் காலங்களில் இருவருக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடு மற்ற எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் முட்டி மோதல் இல்லாமல் செல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது தொடர்ந்து செல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லாவிட்டால் ஆதவ் அர்ஜுனா இப்போ நான் போட்ட காசை கொடுன்னு கேட்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், வரும் காலங்களில் அதற்கு உண்டான பதில் இருக்கும். அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷை போட்டிருக்காங்க. அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னாலே ஆல்ரெடி யாரை மதிக்கிறாங்களோ இல்லை பூசாரியை மதிக்கணும். அந்த அமைச்சர் தாவேகா பூசாரியை மதிக்கிறதே இல்லையா. ஆமாம், பெரிய பெரிய ஆட்களை வரவேற்கிறாராம். அது சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாராம். மற்றபடி பூசாரிகளை கண்டுகொள்வது இல்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப இன்றைக்கி பூசாரில் வெக்ஸாகி போய் உட்காந்துருக்கிறாங்க. அதையெல்லாம் விட ஒரு கூத்து, திடீரென்று ஒரு அறிவிப்பு செஞ்சார் இல்லையா விஜய். அதாவது கூட்டுறவு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி சொன்னது 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா பயிர்க்கடனும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி. இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி சிறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிங்க 50% தள்ளுபடி. ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எது எவ்வளோ இருந்தாலும் சரி 5000க்கு மேலே தள்ளுபடி கிடையாது. அந்த மாதிரி அதுவும் 1/5/25 1/2/26 வரைக்கும் டேட்டுக்குள்ளே தானா கடன் வாங்கியிருந்தா. அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயே கடன் வாங்கியிருந்தால் கட்டாயமாக தள்ளுபடி இல்லை. இன்றைக்கி தலைமை செயலகத்தை நோக்கி விவசாயிகளுடைய போராட்டம் மிக பயங்கரமாக போயிட்டுருக்கு. விவசாயிகள் ஏமாந்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் அங்கே அவங்க கட்சியில் இருக்கிற திருவண்ணாமலையில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் அருள் ஆறுமுகம் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அதாவது ஜோசப் விஜய் அவர்களே, ஏன்னா வாக்கு நீங்கள் தரவில்லை, உத்தரவாதம் விவசாயிகளுக்கு கொடுத்தீங்க, அதை மறந்துடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. அதே நேரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அது தவறான முடிவு என்ன அப்படின்னு போட்டு சொல்லிட்டு என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு போட்டு தாவேகா சார்பாக திருவண்ணாமலையில் போட்டியிட்டு தோற்ற அருள் ஆறுமுகம் அவர் இன்னைக்கு விஜய்க்கே ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த 200 யூனிட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுவும் அப்படித்தான். மாதத்துக்கு 200 யூனிட் தள்ளுபடினாரு.
அதாவது வந்து மின்சார கட்டணம் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தோடு தான் அப்படிங்கிறது தெரியாமலே வந்து அவங்க தேர்தல் அறிக்கை விட்டுருக்குறாங்க. அதான் இதில் மிகப்பெரிய ஒரு கூத்து. அதாவது மின்சார கட்டணம்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை. அதன் அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாதத்துக்கு 200 அப்படின்ட்டாங்க. மாதங்கிற ஒரு டார்கெட் மாற்றினா தான் 200 மாதங்கிற கணக்கிட்டு. அப்படிங்கிறப்ப அதை ஒன்றும் மாற்றலை. அப்படிங்கிறப்ப 400ங்கிற கான்செப்ட் வரணும். இல்லை 200 தான். அதுலேயும் வந்து பேச்சு மாற்றம். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வகையிலும் விஜய் என்னுடைய தேர்தல் அறிக்கையால் மிகப்பெரிய ஏமாற்றம். மற்றபடி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். மின்சாரம் சம்பந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி எப்படியோ மக்கள் வந்து இன்றைக்கி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டாங்க. ஆனால் விவசாயிகள் அப்படி செய்து விட முடியாது. மிகப்பெரிய போராட்டத்தை போராடுவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. அதையெல்லாம் நடிகை குஷ்பு வந்து விஜயை பார்க்க போயிருக்கார். போன உடனே அப்படியே தீதி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். உடனே கண் கலங்கிய ஒரு சூழல். மற்றபடி வந்து 2 பேரும் மனமிட்டு பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு வந்தவுடனே அவர் வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து முதல்வராக வந்திருக்கிறாரு, உடனுக்குடனே சரி செய்து விட முடியாது. வந்து 10 நாள் தான் ஆச்சு என்ன அப்படின்னு போட்டு எப்படி உடனே எதிர்பார்க்க முடியும் மாற்றத்தை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை ஒரு சப்பை கட்டாக குஷ்பு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். இதை மக்கள் எவ்வாறு ஒத்துக்கொள்வார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாச்சு. அதே மாதிரி தான் இந்த 2500 தருவேன் அப்படின்னு. அதுக்கு வந்து கால அவகாசம் வேணும். மற்றபடி வந்து கஜானா காலி அப்படின்ட்டாரு. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி 200 யூனிட் அந்த கான்செப்ட் அதே மாதிரி தான். விவசாயிகளையும் வந்து அதே மாதிரி விஜய் ஏமாற்றி விட்டார். அதே போல் டோட்டலாக கஜானா காலி அப்படிங்கிற பேர்லையும் மற்றபடி வந்து கால அவகாசம் தேவை அப்படிங்கிற பேர்லையும் வார்த்தையை விட்டு சமயத்தை குஷ்பு சொல்கிறார். ஆமாம் என்னங்க ஆச்சு, 10 நாள் தான் ஆச்சு, அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி, அதையெல்லாம் விட இது மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஆமாம், அதான் வந்து மிக ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயமா இருக்கும். மக்களுக்கு தெரியும் எல்லாமே, நாம் எந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் செய்ய முடியாது. வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொண்டார். அதிமுக ஆட்சியில் கூட விவசாய பயிர்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. திமுக ஆட்சியில் விவசாய பயிர்கடன் சொன்னபடி கரெக்டாக தள்ளுபடி பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தாவேக்காவால் மின்சாரம் அந்த 200 யூனிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டு இதை வந்து மக்கள் சாதாரணமாலாம் விட முடியாது. ஆமாம், ஏன்னா இதை வச்சே தான் நிறைய பேர் விவசாயிகள் விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி சொல்லிட்டு அவங்களே இன்றைக்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி போராட்டம் போயிட்டுருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆமாம் தாவேகா மாவட்ட செயலாளர் கோபிநாத் அவர் வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகராக அதிகாரிகளாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறார். என்னென்னு கேட்டால் எந்த ஒரு டெண்டராக இருக்கட்டும், மற்றபடி வந்து ஆமாம் என்னை கேட்காம யாருக்கும் விடக்கூடாது. இவருக்கு ஒரு கமிஷன் வந்துடும் இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து என்னுடைய ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஆமாம் பிறருடைய ஒரு விஷயமாக இருக்கட்டும், எந்த டெண்டராக இருக்கட்டும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாருக்கும் விடக்கூடாது இது போட்டு எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி வந்து அம்மா உணவகத்தையும் ஆய்வு பண்ணுறாரு. ஆமாம், அம்மா உணவகத்தை ஆய்வு பண்ணுறாரு. மற்றபடி வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் விஜய் ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணி மயிலாடுதுறை மாவட்டம் ஃபுல்லாக செக் பண்ணி மாட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் ஆமாம் ரொம்ப முகம் சுளித்த வண்ணமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெண்டரை வந்து என்ன கேட்காம விடக்கூடாது அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படிங்கிறது என்ன மயிலாடுதுறை மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளரை கோபிநாத்தை கேட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு நிலவை போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் விக்னேஷ் அவரை வந்து ஒரு பார்வையாக டாஸ்மார்க்ஸ்லாம் பார்த்துருப்பார் போல இருக்கு. பார்த்து அவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து டாஸ்மார்க்லாம் மூட முடியாதுங்க, மூடனா அப்படின்னோம்னா கஞ்சா கள்ளச்சாரம் இப்படி ஏகப்பட்டது பெருகி போயிடும். ஏன்னா மற்றபடி வந்து திருடுவதற்காக என்ன அவங்கள் வந்து மனம் திருந்துவதற்காகத்தான் வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு
அதன் அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. மற்றபடி தொழிலாளரை பொறுத்தவரை சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு இவரே சொல்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு இவரே சொல்கிறார். யார்? மதுவிலக்கு ஆயை தீர்வு தாவேக அமைச்சர் விக்னேஷ் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், டாஸ்மார்க் எல்லாம் வந்து உடனே மூட முடியாதுங்க. ஆமாம், இது என்ன சினிமாவில் வர்ற மாதிரி நினச்சிட்டிங்களா அப்படின்னு போட்டு மக்கள்கிட்ட அவரே கேள்வி கேட்டாராம். ஒரு சினிமா நடிகர் வந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சினிமாவை போல் ஒரே செகண்டில் ஒரு விஷயத்தை செஞ்சு விட முடியாது. ஏன் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என்ன? இவருக்கு தெரியாமல் இருக்கலாம், விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம், மக்களுக்கு தெரியும். ஆமாம், அதனால் வந்து இதெல்லாம் சப்பை கட்டு. டாஸ்மார்க்கை உடனே மூடிவிட முடியாது. சினிமா நடிச்சிட்டிங்களா 5 நிமிஷத்தில் டக்குனுமா அப்படியே மாறும் பாருங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற வேண்டிய. அதே நேரத்தில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கள்ளச்சாராயம் கஞ்சாவும் பெருகி விடுஞ்சு இப்படி சொல்கிறார். அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக டாஸ்மார்க்கில் அப்படியே இருக்கும். ஆமாம், அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு 500 வீதம் மூடினாங்க டாஸ்மார்க்கு. திமுகவிலே ஒரு 500 சில்லறை, மற்ற சோன்ஸ் எல்லாம் 700 சில்லறை மூடினாங்க. இவருடைய விஜயினுடைய ஒரு ஆட்சியில் 717 ஆமாம் மூடப்போவதாக ஒரு விஷயம். இன்னும் மூடலை. இருந்தாலுமே கூட அது சம்மந்தப்பட்ட ஒரு பெருமை அவங்க வயலில் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் கிடையாது நாங்கள் தான் மூடணும் அப்படின்னு. திமுகவும் மூடியிருக்கிறான், அதிமுகவும் மூடியிருக்கிறாங்க. இவங்க மட்டுமே செய்ததாக எந்த ஒரு தகவலையுமே யாரும் சொல்லிவிட முடியாது. ஆமாம், இந்த அளவுக்கு ஒரு அட்ராசிட்டி. மற்றபடி வந்து நாங்கள் தான் இந்த தமிழகத்தின் உரிமையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியுமோ தெரியல. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.